Hi friends, welcome to Tamil Exam Tutor. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 போஸ்டிங்ஸ், அதாவது ஒரு கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும் இல்லைனா உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன சேலரியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது மொத்தம் எவ்வளோ சம்பளம், அதில் எவ்வளோ நிகர சம்பளம், அதில் எவ்வளோ வீட்டு சம்பளம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ என்னென்ன மாதிரியான டிடக்ஷன்ஸ் இருக்கும், என்ன வந்து நம்மளோட சிடிசி எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. பே டீட்டெயில்ஸில் வந்து பேசிக் இந்த அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை ஊதியம் தான் உங்களுக்கு வந்து எவரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அடிப்படை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகும்போது உங்களோட பேசிக் சேலரி அப்படிங்கிறது 19,500 இருக்கும். ஓகேங்களா? இந்த 19,500 எவரி இயர் ஒவ்வொரு வருஷமும் 3% இன்க்ரிமெண்ட்டுங்கிற கான்செப்டில் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ப்ரொமோஷன் வருங்கிற பட்சத்தில் மேபி இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அது மற்றபடி நீங்கள் அதே போஸ்டிங்கில் இருக்கிறவங்க 3% தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயினான சேலரி என்ன அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ். இது வந்து 50% கரண்டில் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. இது 3 to 4% எவ்ரி 6 months வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிபெண்ட் அப்பான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்வளோ டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பொறுத்து அந்த டிஏவும் மாறும். அதான் டியர்னஸ் அலவன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இது வந்து குரூப் 4 போஸ்டிங் வந்து 1000 ரூபாய். சில சிட்டிஸில் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மெடிக்கலில் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் கொடுப்பாங்க. இதை தவிர உடல் ஊனமுற்றோர்களுக்கு மட்டும், அதாவது சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வேயன் அலவன்ஸ் வந்து நமக்கு நார்மல் பர்சன்ஸுக்கு இது கிடையாது. உடல் ஊனமுற்றோருக்கு மட்டும் ஒரு 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற எந்த இதுவுமே நமக்கு வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் சேலரி அப்படின்னா 30,550 ரூபா அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் அதாவது இந்த 30,550 சொல்கிறோம்ல, இதை தான் வந்து நிகர சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் பாருங்கள். டிடக்ஷனில் வந்து சிபிஎஸ்ஸுக்காக நம்மளுடைய சேலரியிலேருந்து இந்த பேசிக் ப்ளஸ் டிஏ இந்த 2 அமௌண்ட்டை ஆட் பண்ணி இதில் 10% பிடிப்பாங்க. ஸோ 10% வரும்போது 2,925 ரூபா வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து. ஸோ அது எவ்வளோ அவங்க பிடிக்கிறாங்களோ அதே அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நான் இங்கே சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷனே கொடுத்துருக்கேன். ஸோ சிபிஎஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக நம்ம 2,925 ரூபா கொடுக்குறோம். அதே அமௌண்ட்டு எம்ப்ளாயர் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அதே அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. சிபிஎஸ்க்குனே ஒரு தனி அக்கௌண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நம்ம அதை போய் கிளியராக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 110 ரூபா பிடிப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுனா ஒன்றும் கிடையாது, நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி. ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 months ஒன்ஸ் வந்து 1,250 ரூபா பிடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2,500 ரூபா. இது எவ்ரி இயர் ஜான்வரிலையும் ஜூலைலையும் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் நம்ம கிடையாது. ஏன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம 6 lakhsக்கு மேலே நம்ம இயர் சேலரி வாங்கினா மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் வரும். ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் எதுவும் வராது. ஸோ 0. ஸோ டோட்டல் டிடக்ஷனுங்கிறது 3,335 ரூபா. ஸோ இந்த கிராஸ் சேலரியில் இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா டேக் ஹோம் சொல்லி இங்கே க்ரீனில் கொடுத்துருங்க பாருங்கள், 27,215 ரூபா. நீங்கள் குரூப் 4 சர்வீஸ் வந்து இந்த வருஷம் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஸ், அதாவது உங்களோட இன்ஹேண்ட் சேலரி வந்து 27,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? பட் இது ஸ்டில் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து 5,800 ரூபாங்கிறது சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். இந்த 5,800 ரூபாய் அப்படியே டில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரேட்லனா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது டோட்டல் அமௌண்ட் ஒரு பல்க் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாமோ 33,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு சிடிசி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் அவங்களோட ஆனுவல் சிடிசிங்கிற ஒரு சேலரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு குரூப் 4 லெவல் கேடர் இருக்க ஒரு ஆஃபீஸரோட ஒரு பே டீட்டெயில்ஸ் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். எல்லா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.